பண்டிதரே, வாருங்கள் வெள்ளியங்கிரியாரே, வாருங்கள். வணக்கம் பண்டிதரே. இப்படி அமருங்கள். நன்றி. தாங்கள் என் இல்லம் தேடி வந்தது எனக்கு பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. பண்டிதர் பரமசிவம் என்றாலே இந்த குன்றத்தூரே மகிழ்ந்து போற்றுகிறதே. நான் தங்களை தேடி வருவதில் வியப்பென்ன இருக்கிறது? இருந்தாலும் தாங்கள் யார்? இந்த தொண்டை மண்டலத்தில் 24 கோட்டங்களாக பிரிக்கப்பட்டவற்றில் புலியூர் கோட்டத்தின் சார்பாக அரச பிரதானியாக தாங்கள் பொறுப்பேற்றுக் கொண்டவர் அல்லவா? புலியூர் கோட்டத்தின் தலைநகரான இந்த குன்றத்தூர் இன்று சீரும் சிறப்புமாக விளங்குகிறதென்றால் அதற்கு காரணம் தாங்கள் அல்லவா? பண்டிதரே, நம் தொண்டை மண்டலம் சோழ நாட்டின் ஒரு அங்கமாக மாறியது முதல் வழி வழியாக சோழ மன்னர்கள் மிகச் சிறப்பாக போற்றி பாதுகாக்கிறார்கள். ஆமாம். அதிலும் இப்போது தஞ்சையை தலைநகராக கொண்டு அரசாட்சி புரியும் அலபாய சோழர் 2ஆம் குலோத்துங்கன் பட்டாபிஷேக பெயர் பூண்டு மிகச் சிறப்பாக பரிபாலனம் புரிகிறார். இதில் என் பங்கு என்ன இருக்கிறது? இது உங்கள் தன்னடக்கத்தை காட்டுகிறது. ஆனால் இன்று இந்த குன்றத்தூர் சோறு மணக்கும் மடங்களெல்லாம், தூய்மை மணக்கும் சிந்தையெல்லாம், தென்றல் மணக்கும் மேடையெல்லாம், தெய்வம் மணக்கும் செய்யுளெல்லாம், நீர் மணக்கும் நெற்றியெல்லாம், நெய்யே மணக்கும் கரிகளெல்லாம், நெருப்பு மணக்கும் குண்டமெல்லாம், நேயம் மணக்கும் வீதியெல்லாம் என்று புலவர்கள் பாடி புகழும் பெருமை பெற்று விளங்குகிறதென்றால் அதற்கு தாங்கள்தானே காரணம். சே என்றால் நிலம் என்பது பொருள், கிழார் என்றால் நிலத்தின் உடைமையாளர் என்பது பொருள். அதனால்தானே தங்களை சேக்கிழார் மரபு என்று சொல்கிறார்கள். உண்மைதான். அது எங்கள் குடும்பத்தில் வழி வழியாக வழங்கி வரும் மரபு பெயர்தான். வேளாளர் மரபின் உட்பிரிவுதான் சேக்கிழார் மரபு. தாங்கள் அதற்கு தலைவராக இருந்து சோழ அரசரின் அபிமானத்திற்குரிய பிரதானியாகவும் இருப்பதால்தான் ஊருக்கு வேண்டியவற்றை சோழ மன்னரிடம் கேட்டு பெற முடிகிறது. ஏதேனும் முக்கியமான தீர்மானங்களை விவாதிக்க நேர்ந்தால் அவர் தங்களை அழைத்து வர சொல்கிறார். ஆனால் இப்போது சோழ மன்னர் எனக்கு ஒரு சோதனை வைத்துள்ளார். என்ன சொல்கிறீர்கள்? மாமன்னர் தங்களிடம் மிகுந்த மதிப்பு வைத்திருப்பவராயிற்றே, அவர் ஏன் தங்களை சோதிக்க வேண்டும்? பதற்றப்படாதீர்கள். எனது பொறுப்பிற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் சோதனை அல்ல அது. என் அறிவிற்கு வைக்கப்பட்ட சோதனை. அப்படியா? அதென்ன சோதனை? சொல்கிறேன். மாமன்னரை காண சோழ நாட்டிற்கு சென்றிருந்த போது 3 கேள்விகளை அவர் என்னிடம் கேட்டார். அவற்றிற்கான விடைகளோடு விரைவில் தன்னை காண வர வேண்டும் என்று அவர் சொல்லி அனுப்பியிருக்கிறார். இவ்வளவுதானா? இதில் என்ன பிரச்சனை? அந்த கேள்விக்கான விடை எனக்கு தெரியவில்லை என்பதுதான் பிரச்சனை. அதனால்தான் தங்களிடம் அதை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று நான் இங்கு வந்தேன். அந்த கேள்விகளை நான் சொல்லட்டுமா? சற்று பொறுங்கள். இதை கேட்பதற்காக தாங்கள் இவ்வளவு தூரம் வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. தங்களிடம் ஒரு சந்தேகம் கேட்க வேண்டும் எனும் போது நானே வந்து கேட்பதுதானே முறை. நான் அதற்காக சொல்லவில்லை. உங்கள் வீட்டிலேயே மிகச்சிறந்த பண்டிதன் ஒருவன் இருக்கும்போது இங்கு வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிறேன். தாங்கள் யாரை சொல்கிறீர்கள்? தங்கள் மூத்த குமாரன் அருண்மொழி தேவனைத்தான் நான் சொல்கிறேன். அவனுக்கு ஏன் அந்த பெயரை சூட்டினீர்கள்? தேவார பாடல்களை நமக்கு தேடித் தந்த ராஜராஜ சோழரின் இயற்பெயர் அது என்பதால் தான். அதற்கேற்ற வகையில் தேவார பாடல்களில் மிகுந்த ஈடுபாடு கொண்டு அடியார்கள் பலரின் வரலாறுகளை ஆராய்ந்து அவற்றை தேடி கண்டுபிடிப்பவனாகவும் இருக்கிறான் உங்கள் பிள்ளை. இன்று வரை வந்திருக்கும் எல்லா நூல்களையும் கற்று அறிந்தவன் அல்லவா? அவன் கல்லாத கலை என்று எதுவுமே இல்லையே. அவனிடம் கேட்டிருந்தாலே இதற்கான விடையை சொல்லியிருப்பானே. அப்படியா சொல்கிறீர்கள்? அதில் என்ன சந்தேகம்? அவன் சைவத்தையும் தமிழையும் வளர்க்க பிறந்தவன். மகன் தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை எண்ணொற்றான் கொல் எனும் சொல் என்பதற்கேற்ப இப்படிப்பட்ட பிள்ளையை பெறுவதற்கு வெள்ளியங்கிரியார் என்ன தவம் செய்தாரோ என்ற பெருமையை அவன் உங்களுக்கு நிச்சயம் பெற்றுத் தருவான். அப்படியானால் அரசரின் கேள்விகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் இப்பொழுதே சென்று
அருண்மொழி தேவனிடம் கேளுங்கள், அவன் அவற்றிற்கு விடையளிப்பான். ஆஹா, மிக்க நன்றி பண்டிதரே. சரியான நேரத்தில் என் மகனின் பெருமையை தங்கள் வாக்கால் எனக்கு உணர்த்தி விட்டீர்கள். என் மகன் அருள்மொழி தேவனால் நிச்சயம் இதற்கு விடையளிக்க முடியும். நினைப்பவர் மனம் கோவிலாய் கொண்டவன் அழைத்து வேடமா அம்பல கூத்தனை அம்பல கூத்தனை அம்பல கூத்தனை அழைத்து வேடமா அம்பல கூத்தனை நினைத்தனை பொழுதும் மறந்து உய்வனும் நினைத்தனை பொழுதும் மறந்து உய்வனும் அழகம்மை, கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா. இதோ வருகிறேன். இந்தாருங்கள் தண்ணீர். சுவாமி, நான் ஒன்று கேட்கலாமா? கேள் அழகம்மை, என்னிடம் என்ன தயக்கம்? தாங்கள் சோழ மாமன்னரின் அவைக்கு எப்பொழுது சென்றுவிட்டு வந்தாலும் மிகுந்த உற்சாகத்தோடு காணப்படுவீர்கள். ஆனால் இந்த முறை வரும்பொழுது ஏதோ குழப்பத்தோடு காணப்படுகிறீர்கள். நீ சொல்வதும் சரிதான். இரவு சரியாக கூட உண்ணவில்லை, அயர்ந்து உறங்கவும் இல்லை. அதிகாலையிலேயே எழுந்து தயாராகி யாரையோ பார்ப்பதற்காக புறப்பட்டு விட்டீர்கள். யாரையோ அல்ல அழகம்மை, நமது பண்டிதர் பரமசிவத்தைத்தான் பார்க்கச் சென்றேன். ஆனால் நான் எதற்காக அவரை காணச் சென்றேனோ அதற்கு அவர் விடை சொல்லவில்லை. எதற்காக சென்றீர்கள்? சோழ மன்னர் குலோத்துங்க சக்கரவர்த்தி என்னிடம் கேட்ட கேள்விகளுக்கு விடை அறியாமல் தான் பண்டிதர் பரமசிவத்தை நான் தேடிச் சென்றேன். ஆனால் அவர் அதற்கான விடையை சொல்லவில்லை. ஏன்? அந்த கேள்விக்கான விடை அவருக்கு தெரியவில்லையா? அவர் அந்த கேள்வி என்னவென்றே கேட்கவில்லை. ஒருவேளை தாங்கள் அந்த கேள்வியை கேட்டு தனக்கு அதற்கான விடை தெரியாமல் போனால் சங்கடம் என்று விலகிக் கொண்டாரோ? இல்லை அழகம்மை, உங்கள் வீட்டிலேயே அதற்கு விடை சொல்லக்கூடிய ஒரு பண்டிதன் இருக்கும்போது என்னை தேடிக்கொண்டு ஏன் வர வேண்டும் என்று என்னை கேட்கிறார். அவர் யாரை சொல்கிறார்? நம் அருள்மொழியைத்தான் சொல்கிறார். ஆம் அழகம்மை, அவனது சிவபக்தி, அறிவாற்றல், உயர்ந்த பண்பு இவற்றை பற்றி அவர் சொன்னவைகளை நீ கேட்டிருந்தால் மெய் மறந்து போயிருப்பாய். ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற பெருமையை நமக்கு தேடி தந்துவிட்டான் நம் மகன் என்று பூரித்து போயிருப்பாய். நீங்கள் சொல்லும் பொழுது என் உடல் சிலிர்க்கிறது. நம் அருண்மொழியை பற்றி பலர் புகழ்ந்து சொல்லி கேட்டிருக்கிறேன். ஆனால் மகா பண்டிதரான பரமசிவமே எந்த அளவிற்கு சொல்கிறார் என்றால் அதைவிட வேறென்ன வேண்டும்? உண்மைதான் அழகம்மை. அழகம்மை, அருள்மொழி எங்கே? அருள்மொழி. அப்பா. என்னப்பா, மெய்மறந்து விட்டாயா? உண்மைதான் அப்பா. நடராஜருக்கு முன்னால் நின்று விட்டால் நான் என்னையே மறந்து போகிறேன். அதிலும் அப்பர் பெருமான் நடராஜர் மீது பாடிய பாடல்களில் ஒன்றை நான் பாடத் தொடங்கிவிட்டால் என் உள்ளம் உருகத் துவங்குகிறது. அருண்மொழி, அப்பா உன்னிடம் ஏதோ கேள்விக்கு விடை கேட்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அப்பாவிற்கு தெரியாததையா நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன்?
இருப்பினும் நீங்கள் கேட்பதால் எனக்கு தெரிந்த விடையை நான் சொல்கிறேன். மன்னர் என்னிடம் 3 கேள்விகள் கேட்டார். அது என்ன அப்பா? மலையை விட பெரியது எது? கடலை விட பறந்தது எது? உலகை விட பெரியது எது? இது என்ன கேள்வி? ஒரு மலையை விட மற்றொரு மலை பெரியதாக இருக்கலாமே. ஆக எப்படி பார்த்தாலும் ஏதோ ஒரு மலைதானே பெரிதாக இருக்க முடியும். நிலத்தை விட அதிகமாக இருப்பது கடல் நீர் என்கிறார்கள். பிறகு அதை விட பரந்ததாக வேறு எது இருக்க முடியும்? அதெல்லாம் இருக்கட்டும், உலகை விட பெரியதாக ஒன்று எப்படி இருக்க முடியும்? மன்னர் ஏன் இப்படி கேட்டார்? அப்படியெல்லாம் இருக்கிறதம்மா. அதனால்தான் மன்னர் அப்படி கேட்டிருக்கிறார். உண்மையாகவா சொல்கிறாய்? இதற்கெல்லாம் பொருத்தமான விடை இருக்கின்றதா? இருக்கிறதப்பா. உன்னால் அதை சொல்ல முடியுமா அப்பா? நிச்சயம் சொல்ல முடியும். அப்படியானால் நான் உன்னை அரசரிடம் அழைத்துச் சென்றால் அதை சொல்வாயா? அது எதற்கு? நான் தங்களிடம் சொல்லிவிடுகிறேன், தாங்கள் அரசரிடம் சொல்லிவிடுங்கள். வேண்டாம் அப்பா. உனக்கு விடை தெரியும் என்றால் நீயே அதை அவரிடம் சொல்வதுதான் பொருத்தமாக இருக்கும். சுவாமி, இது அரசு சம்பந்தப்பட்ட விஷயம். இதில் ஏதேனும் தவறு நேர்ந்து விட்டால் பிறகு விபரீதமாகிவிடுமே. அப்படி ஒரு அச்சமே தங்களுக்கு வேண்டாம் அம்மா. அழகம்மை, உன் மகனை ஊரே போற்றுகிறது என்று நீதானே சொன்னாய். பண்டிதர் பரமசிவமே இவனை புகழ்ந்ததை பற்றி நான் தானே உன்னிடம் சொன்னேன். இத்தகைய நம் செல்வனை அரசரே கண்டு வியந்து புகழும் வாய்ப்பு கிடைக்கும் போது நாம் ஏன் தயங்க வேண்டும்? அருண்மொழி, நாம் இன்றே சோழ நாட்டிற்கு புறப்படுவோம். ஆகட்டும் அப்பா. அழகம்மை, நாங்கள் புறப்படுவதற்கான ஏற்பாடுகளை செய். சரி சுவாமி. அவையோர்களே, இன்று நம் சோழ நாடு அமைதியோடு நிலை பெற்றிருக்கிறது என்றால் அதற்கு என் பாட்டனாரான முதற் குலோத்துங்க சோழர் அமைத்த பலமான அடித்தளம்தான் காரணம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். திருமுறை கண்ட சோழரான ராஜராஜ சோழர் வழியில் கல்வெட்டுகளை உருவாக்கிய எனது பாட்டனாரின் வெற்றிகளை அவர் பதித்த கல்வெட்டுகள் அருவியாக பறைசாற்றுகின்றன. உண்மைதான் மன்னவா. வஞ்சனை கடந்து வைராகரத்து குஞ்சர குழாம்பல வாரி ஏஞ்சலில் சக்கர கோட்டத்து தாரா அரசனை திக்கு நிகழ திரை கொண்டருளி எனும் கல்வெட்டு கூறும் மெய்கீர்த்தி அவரது புகழை என்றும் பறைசாற்றிக் கொண்டிருக்கும். அதேபோல் துங்கபத்திரை போரில் விக்ரமாதித்தனை அவர் வென்றதை பற்றி கலிங்கத்து பரணியில் ஜெயம் கொண்டார். துங்கபத்திரை செங்கலத்திடை சோழசேகரன் வாளறிந்த போர் வெங்கத களிற்றின் படத்தினால் வெளியடங்கவே மிசை கவித்துவமே என்று பாடினாரே. இத்தகைய வீரம் பொருந்தி அவர் மகனான என் தந்தையார் விக்ரம சோழர் தமது ஆட்சி காலத்தில் கங்கவாடியையும் வேங்கை நாட்டையும் வென்று சோழ பேரரசை மேலும் விரிவாக்கினார். ஆனால் அவருக்கு பின் அதே அரியணையில் அமர்ந்த நான் எந்த போரையும் நடத்தவில்லையே. அதற்கு காரணம் அனைவரும் அறிந்ததுதானே மன்னவா. வலிமையான படைபலத்தோடு அமைந்த சோழ பேரரசை எதிர்க்கும் துணிச்சல் எவருக்கும் வரவில்லை. எதிரிகளே இல்லாத போது தாங்கள் யாருடன் போர் புரிய முடியும்? போரே இல்லாததால் தானே நம் நாடு இவ்வளவு அமைதியாக இருக்கிறது. இது ஒரு வகையில் நல்லதுதான். இரத்த ஆறு ஓடாமல் எவரது உயிரையும் பறிக்காமல் வாழ்வது சிறப்புக்குரியதுதான். ஆனால் என் மனதில் மேலும் ஒரு குறை இருக்கிறது. எதுவாகினும் சொல்லுங்கள் மன்னவா. என் பாட்டனார் காலத்தில் கலிங்கத்து பரணி எனும் நூல் உருவானது. எனது தந்தையார் காலத்தில் அவரது பெயரால் விக்ரம சோழன் உலா எனும் நூல் உருவானது. ஆனால் என் காலத்தில் அவ்விதம் எந்த இலக்கியமும் உருவாகவில்லையே. அதுதான் என் மனக்குறை. அது என்னை பற்றிய நூலாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை. 2ஆம் குலோத்துங்க சோழன் என புகழ் பெற்ற அனபாய சோழன் காலத்தில் இத்தகைய சிறப்பு மிக்க இந்த நூல் உருவானது என்ற புகழ் கிடைத்தால் போதும். அப்படி ஒரு நூல் உருவாகுமோ உருவாகாதோ? அத்தகைய புலமை மிக்க ஒருவர் வருவாரோ வரமாட்டாரோ? அதை யார் அறிவார்கள்? வாழ்க சோழ மாமன்னர்! என்ன செய்தி?
தொண்டை மண்டலத்திலிருந்து பிரதானி வெள்ளியங்கிரியார் தமது மைந்தரோடு தங்களை காண வந்திருக்கிறார். அப்படியா? உடனே உள்ளே வரச் சொல். உத்தரவு மன்னா. அமைச்சரே, நான் நமது அரசாட்சிக்கு உட்பட்ட பிரதானிகளிடம் 3 கேள்விகள் கேட்டு விரைவில் வந்து விடையளிக்குமாறு கூறியிருந்தேன். வெள்ளியங்கிரியார் எனது வினாவிற்கான விடையோடுதான் நிச்சயம் வந்திருக்க வேண்டும் என நினைக்கிறேன். சோழ மாமன்னர் அவர்களுக்கு என் பணிவான வணக்கம். வாருங்கள் வெள்ளியங்கிரியாரே. தங்களோடு வந்திருக்கும் இந்த பிள்ளை யார்? என் மகன் மன்னவா. அப்படியா? பெயர்? அருண்மொழி. ஓ, எமது குலத்தின் பேரரசர் திருமுறை கண்ட சோழர் ராஜராஜ சோழரின் இயற்பெயரை தங்களுக்கு சோழ நாட்டின் மீதுள்ள பற்றுக்கு அடையாளமாக தங்கள் மைந்தனுக்கு சூட்டிவிட்டீர்களோ? கேட்பதற்கே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அமைச்சரே, வெள்ளியங்கிரியாரும் அவரது மகன் அருண்மொழியாரும் அமர்வதற்கான ஏற்பாடு செய்யுங்கள். உத்தரவு மன்னவா. வெள்ளியங்கிரியாரே, தாங்கள் இப்போது எமது வினாக்களுக்கு விடையளிக்கத்தானே இங்கு வந்திருக்கிறீர்கள்? ஆம் மன்னவா. மிக்க மகிழ்ச்சி. அவையோர்களே, யாம் இவரிடமும் இவர் போன்ற நமது சோழ மண்டலத்தின் பல பிரிவுகளில் வாழும் மற்றைய பிரதானிகளிடமும் கேட்ட 3 கேள்விகள் என்ன என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் அல்லவா? நன்றாக அறிவோம் மன்னவா. எங்கே நீங்களே அவற்றை சொல்லுங்கள். மலையை விட பெரியது எது? கடலை விட பறந்தது எது? உலகை விட பெரியது எது? இதுதானே மன்னவா தங்களின் கேள்வி? சரியாக சொன்னீர்கள். இவற்றுக்கான விடையை இந்த அவையில் அமர்ந்திருக்கும் உங்களில் யாராவது சொல்ல தயாராக இருக்கிறீர்களா? நல்லது. உங்களில் யாரும் அந்த வினாக்களுக்கு விடை சொல்ல தயாராக இல்லை என்பது எனக்கு புரிகிறது. இனி தொண்டை மண்டலத்திலிருந்து வந்திருக்கும் வெள்ளியங்கிரியாரிடம் அதை பற்றி கேட்கலாம் அல்லவா? தாராளமாக கேட்கலாம் மன்னவா. வெள்ளியங்கிரியாரே, எமது வினாக்களுக்கான விடையை கூறுங்கள். மன்னவா, என் சார்பாக என் மைந்தன் விடையளிப்பான். ஓ, அதற்காகத்தான் தங்கள் மைந்தனை இங்கு அழைத்து வந்திருக்கிறீர்களோ? யார் விடை சொல்கிறார்கள் என்பது முக்கியமல்ல, சரியான விடையை சொல்கிறார்களா என்பதுதான் முக்கியம். வெள்ளியங்கிரியாரே, தாங்கள் தங்கள் மைந்தனிடம் அவற்றை பற்றி கேட்டீர்களா? அவை சரியான விடைகள் தானா என்று தெரிந்து கொண்டீர்களா? இல்லை மன்னவா. அதை பற்றி சரியாக தெரிந்து கொள்ளாமல் எந்த நம்பிக்கையில் தங்கள் மைந்தரை இவ்வளவு பெரிய அவைக்கு அழைத்து வந்தீர்கள்? அவன் சொல்லும் பதில் தவறாக இருந்தால் என்ன செய்வது? மன்னவா, அருண்மொழி இளம் வயது முதலே சங்க இலக்கியம் முதலாக இன்று வரை தோன்றியுள்ள எல்லா நூல்களையும் முறையாக கற்றறிந்தவன். சைவ நெறிமுறைகளை முறையாக கடைபிடிப்பவன். அதனால் அவனால் இந்த வினாவிற்கான சரியான விடையை நிச்சயம் சொல்ல முடியும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதனால் தான் அவனை அழைத்து வந்தேன். நல்லது. அருண்மொழி, எமது வினாக்கள் என்ன என்பது உனக்கு தெரியும் அல்லவா? தெரியும் மன்னவா. எங்கே அவற்றுக்கான விடைகளை சொல் பார்ப்போம். மன்னவா, தங்கள் முதல் கேள்வி மலையை விட பெரியது எது என்பதுதானே? ஆமாம். மனிதன் எவ்வளவுதான் திறமை படைத்தவனாய் இருந்தாலும் தான் என்ற அகந்தை கொண்டவனாக நிலை கட்டத் தெரிந்தால் அந்த திறமையை யாரும் மதிக்க மாட்டார்கள். அதனால் தனக்கு ஒப்பற்ற வலிமையும் திறமையும் இருந்தும் அதன் காரணமாக நிலைகெட்டுத் தெரியாமல் அடக்கமாக ஒருவன் இருந்தால் அவனது தோற்றம் மலையை விட பெரியதாகும். இதைத்தான் திருவள்ளுவர் நிலையிற் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப் பெரிது என்கிறார். ஆஹா, அருமை, அற்புதம், பொருத்தமான விடை. மன்னவா, தங்களது இரண்டாவது கேள்வி கடலை விட பறந்தது எது என்பதுதானே? பிறருக்கு ஒருவன் உதவி செய்வதென்பது மனித நேயத்தின் அடையாளம். அப்படி செய்வது மிகவும் சிறப்புக்குரியதாகும். ஆனால்
நாம் ஒரு உதவியை செய்யும் போதே நான் உனக்கு இதை செய்து தருகிறேன், நீ எனக்கு அதை கொடு என்று எதையோ எதிர்பார்த்து கொடுத்தால் அது எப்படி உதவியாகும்? பயனை எதிர்பார்த்து செய்யும் பண்டமாற்று முறையல்லவா அது? அதனால் பயனை எதிர்பார்க்காமல் பிறருக்கு உதவி செய்தால் அதன் நன்மை கடலை விட பரந்ததாகும். இதைத்தான் வள்ளுவர் மிக அழகாக பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலில் பெரிது என்கிறார். சோழப் பெருவேந்தே, தங்கள் மூன்றாவது கேள்வி உலகை விட பெரியது எது என்பதுதானே? ஒருவர் பிறருக்கு உதவி செய்வது என்பது சிறப்புதான். ஆனாலும் அவரது தேவை அறிந்து உரிய நேரத்தில் காலம் அறிந்து அந்த உதவியை செய்தால்தான் அது பயன் தரும். ஒருவர் பசித்திருக்கும் போது புசிப்பதற்கு ஏதாவது தந்தால்தானே அவர் பசியாரும். உண்டு முடித்த பிறகு அறுசுவை உணவை அள்ளிக் கொடுத்தாலும் அதனால் பயன்தான் என்ன? ஒருவர் கிழிந்த ஆடையை அணிந்திருக்கும் போது அதை மாற்றிக்கொள்ள நல்ல ஆடையை தந்தால் அவர் அதை நன்றியோடு நினைத்துப் பார்ப்பார். பொன்னாடை அணிந்தவருக்கு பட்டாடையை தந்தால் அதனால் பயன்தான் என்ன மன்னவா? களத்தில் நிற்பவன் மீது எதிரியின் ஈட்டி எங்கிருந்தோ பாய்ந்து வரும்போது அதை குறுக்கே பாய்ந்து தடுத்தால் அதுதான் காலத்தினால் செய்த உதவி. அவர் செய்யும் அந்த உதவியினால் ஒருவரது உயிரே காப்பாற்றப்பட்டதல்லவா? அதனால் காலம் அறிந்து உரிய நேரத்தில் உதவி செய்தால் அந்த நன்றி உலகை விட பெரியதாகும். இதையும் வள்ளுவப் பெருமான் தம் தெய்வ திருக்குறளில் அருமையாக குறிப்பிடுகிறார். காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப் பெரிது என்கிறார். ஆஹா, அருமை அருமை அருண்மொழியாரே, வாருங்கள். மன்னரிடம் செல். அருண்மொழியாரே, தங்கள் வாக்கு ஒவ்வொன்றும் அருளும் பொருளும் நிறைந்ததாக விளங்குகிறது. எனது கேள்விக்குரிய விடைகளை திருக்குறளிலிருந்தே தாங்கள் சொன்னது எனக்கு பெரும் வியப்பை ஏற்படுத்திவிட்டது. மன்னவா, திருக்குறளில் இல்லாத பொருளே இல்லை. அறத்துப்பாலில் ஒரு தனிமனித பண்பை சுட்டிக்காட்டும் குறள், பொருட்பாலில் ஓர் அரசு எப்படி இயங்க வேண்டும் என்பதை விரிவாக கூறுகிறது. அமைச்சர், தளபதி, பிரதானிகள், தூதர்கள், ஒற்றர்கள் என ஒவ்வொருவருக்குரிய இலக்கணத்தையும் தொகுத்து தந்து சொல்லோன்மை மிக்க மன்னருக்குரிய உன்னதமான பண்புகளையும் வகுத்து தந்திருக்கிறது. அந்த பண்புகள் அனைத்திற்கும் உறைவிடமாக விளங்கும் தங்கள் அவையில் திருக்குறள் என்ற மகா சமுத்திரத்திலிருந்து சிறு துளியை எடுத்துத் தர வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் பெரிதும் மகிழ்கிறேன். நானும் இத்தகைய அறிவும் சான்றாண்மையும் மிக்க ஒருவரை கண்டதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவையோர்களே, நமது மகாமந்திரியார் மறைந்தது முதல் அதற்குரிய ஒருவரை நியமிக்க வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். அதற்காகவே இந்த வினாக்களை எழுப்பி ஒவ்வொருவருக்கும் தெரிவித்தேன். இன்று சேக்கிழார் மரபில் வந்த இந்த அருண்மொழி அந்த வினாக்களுக்கு திருக்குறளிலிருந்தே விடையளித்து தமது தகுதியை உணரச் செய்துவிட்டார். அதனால் இந்த அருண்மொழியாருக்கு இன்றே இப்பொழுதே மகாமந்திரி எனும் பதவியை அளிக்கிறேன். அத்தோடு பல்லவ நாட்டிலிருந்து வந்த இவருக்கு
உத்தம சோழ பல்லவர் என்ற பட்டத்தையும் நான் வழங்குகிறேன். இனி நாம் இவரை சேக்கிழார் என்றே அழைப்போம். சோழ நாட்டின் மகாமந்திரி சேக்கிழார் பெருமான், உத்தம சோழ பல்லவர் சேக்கிழார் பெருமான், பிரதான அமைச்சர் சேக்கிழார் பெருமான், அர்ச்சகரே, நம் சேக்கிழார் பெருமான் சோழ நாட்டின் மகா மந்திரியாக பொறுப்பேற்றதும் சாம்ராஜ்யத்தின் சகல துறைகளிலும் ஈடுபட்டு மிகச் சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். தொண்டை நன்னாடு சான்றோர் உடைத்து என்பதற்கு இலக்கணமாக அல்லவோ விளங்குகிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக சைவத்தை போற்றும் வகையில் எல்லா சிவாலயங்களுக்கும் சென்று சிறப்பான முறையில் பூஜைகள் நடக்க ஏற்பாடு செய்து வருகிறார். அவ்வளவு கோயில்களுக்கும் செல்லும் சேக்கிழார் பெருமான் அவற்றுள் நம் கும்பகோணத்தில் எழுந்தருளியிருக்கும் இந்த திருநாகேஸ்வர பெருமானை தமது வழிபடும் தெய்வமாக ஏற்றுக்கொண்டு இந்த திருக்கோயிலுக்கு அவ்வப்பொழுது வந்து செல்கிறாரே, அது நமக்கு கிடைத்த தனி பெருமை அல்லவா? அரங்காவலரே, மகா மந்திரியார் வந்துவிட்டார். அப்படியா? வாருங்கள் போகலாம். வாருங்கள் மகா மந்திரியாரே, தங்களுக்காக தான் காத்துக் கொண்டிருக்கிறோம். பூரண மகா கும்பத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். சன்னதிக்கு செல்லலாம், வாருங்கள். வாருங்கள். ஆகட்டும். இறைவா, எங்கும் உறைபவன் நானே, எல்லாவற்றிலும் மறைந்திருப்பவன் நானே என்று அருவுருவமாய் சிவலிங்கமாய் எழுந்தருளியிருக்கும் பெருமானே, எல்லா திருக்கோயில்களிலும் தாங்கள் நாகம் குடைபிடிக்க எழுந்தருளியிருந்தாலும் இந்த கோயிலில்தானே நாகேஸ்வரர் என்ற பெயரோடு காட்சி தருகிறீர்கள். சிரம் வெட்டப்பட்ட ராகு இங்கு வந்து தங்களை பூஜித்த பிறகுதானே கிரகபதம் பெற்று வானில் சாயா கிரகமாக உலவிக் கொண்டிருக்கிறார். என் வழிபாட்டு தெய்வமே, ஆத்மார்த்த நாதனே, சரணம் சரணம். அரங்காவலரே, அர்ச்சகரே, நான் எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த கும்பகோணத்திற்கு வந்து கொண்டிருக்கிறேன். எனது வழிபாட்டு தெய்வம் இந்த நாகேஸ்வரர் தான் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் அல்லவா? நன்றாக தெரியும். அது இந்த திருக்கோவிலுக்கு கிடைத்த தனிப்பெரும் பெருமை என்று கருதுகிறோம். பிறகெதற்கு நான் வரும்போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் பூரண கும்ப மரியாதை தந்து என்னை சன்னதிக்கு அழைத்துச் செல்கிறீர்கள்? மகாமந்திரியாரே, நாங்கள் தங்களுக்கு தர வேண்டிய மரியாதையை நாங்கள் தந்துதானே ஆக வேண்டும். இருப்பினும் நான் ஒரு எளிய பக்தனாகத்தான் இந்த கோவிலுக்கு வர விரும்புகிறேன். நான் இந்த நாகேஸ்வரர் மீது எந்த அளவிற்கு பக்தி வைத்திருக்கிறேன் என்பதற்கு அடையாளமாக இப்போது எங்கள் குன்றத்தூரில் நான் செய்திருப்பதை பற்றி நீங்கள் அறிவீர்களா? சொல்லுங்கள் அமைச்சர் பெருமானே. குன்றத்தூரின் ஒரு பகுதியில் ஒரு சிவாலயம் எழுப்பி எனது கரத்தாலேயே சிவலிங்க பிரதிஷ்டை செய்து அவருக்கு நாகேஸ்வரர் என்றே திருநாமம் சூட்டியிருக்கிறேன். இங்குள்ளது போலவே சூரியன் இங்குள்ள திருக்குளத்தில் மூழ்கி எழுந்து வந்து இறைவனை வழிபட்டதற்கடையாளமாக இதைப் போன்றே குன்றத்தூரிலும் ஒரு திருக்குளத்தை உருவாக்கி அதற்கு சூரிய புஷ்கரணி என்று பெயர் சூட்டியுள்ளேன். அன்னை பராசக்தி இங்குள்ள சண்பக மரத்தின் கீழ் அமர்ந்து தவம் புரிந்ததை நினைவு கூர்ந்து குன்றத்தூரிலும் சண்பக மரத்தையே திருக்கோயில் தலவிருட்சமாக நான் அமைத்திருக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக குன்றத்தூரில்
ஆலயம் அமைந்திருக்கும் அந்த பகுதிக்கு வட திருநாகேஸ்வரம் என்றே பெயர் சூட்டியிருக்கிறேன். அமைச்சர் பெருமானே, தாங்கள் இந்த திருநாகேஸ்வரர் மீது எந்த அளவிற்கு பக்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்கு இதற்கு மேல் வேறென்ன சான்று வேண்டும்? இனி தங்கள் விருப்பப்படி எளிமையாக வந்து வழிபட்டு செல்லும்படி நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். அமைச்சர் பெருமானே, தங்களிடம் ஒரு கோரிக்கை. ஆகட்டும், எதுவாயினும் சொல்லுங்கள். இப்பொழுது நாங்கள் சொல்லும் இந்த விஷயம் தாங்களும் அறிந்ததாகத்தான் இருக்க வேண்டும். கும்பகோணத்தில் வாழும் எங்களுக்கே இது தெரிந்திருக்கும் போது தஞ்சை அரண்மனையிலேயே இருக்கும் தாங்கள் அதை அறியாமலா இருந்திருப்பீர்கள்? நீங்கள் எதை பற்றி குறிப்பிடுகிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லையே. சோழமாமன்னர் குலோத்துங்க சக்கரவர்த்தி சிறிது காலமாக சீவக சிந்தாமணி என்ற சமண காவியத்தில் ஈடுபாடு கொண்டு அதை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம். திருத்தக்க தேவர் என்ற சமண முனிவர் ஒருவர் இயற்றிய அந்த காவியம் இன்ப சுவை பற்றி நிறைய பாடினாலும் இறுதியில் சமண நெறியே சிறந்தது என்பதை வலியுறுத்தி கூறுகிறதா? தொடர்ந்து அதை கேட்பதன் மூலம் நமது மன்னர் மனம் மாறி தாமும் சமண நெறியை மேற்கொண்டால் சோழ நாட்டின் நிலை என்னவாகும்? தாங்கள் சொல்வது சரிதான். சமண நெறி தமிழகத்தில் மீண்டும் மேலோங்கினால் சைவம் தழைக்காது, சிவாலயங்களில் நித்திய பூஜைகள் நிகழாது. எங்கள் தொண்டை மண்டலத்தில் பல்லவ சக்கரவர்த்தி மகேந்திர பல்லவர் சமணத்தை சார்ந்திருந்த போது அதிலிருந்து அவரை மீட்டெடுக்க திருநாவுக்கரசர் இருந்தார். பாண்டிய மன்னர் நின்றசீர் நெடுமாறர் அமரரை அடுத்திருந்த போது அவரை மீட்டெடுக்க திருஞான சம்பந்தர் இருந்தார். இப்போது சோழ மன்னர் குலோத்துங்கர் அவ்விதம் சென்றுவிட்டால் அவரை யார் மீட்பார்கள்? தாங்கள் தான் மீட்க வேண்டும் சேக்கிழார் பெருமான். நமது மன்னர் சமண நெறிக்கு செல்வதற்கு முன்பாக அவரை தடுக்க வேண்டும். திருநாவுக்கரசரையும் திருஞான சம்பந்தரையும் பற்றி எடுத்துக் கூறி சைவத்தின் பெருமையை தாங்கள் தான் நிலைநாட்ட வேண்டும். சைவச் சான்றோர்களே, சரியான நேரத்தில் எனக்கு உரிய கடமையை உணர்த்தி சைவத்தை காக்கும் பணியை தந்திருக்கிறீர்கள். நிச்சயம் நான் அதை நிறைவேற்றுவேன். மாமன்னர் சைவத்தை விட்டு சமணம் என்ற படுகொடியில் விழுவதற்கு முன்பே தடுத்து சிவனடியார்கள் வரலாற்றை கூறி அவரை என்றென்றும் சிவபக்தராகவே நிலை பெறச் செய்வேன். இது நம் நாகேஸ்வர பெருமான் மீது ஆணை.